நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, நீ பலவீனன், நீ ஒரு பாவி, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, உன்னால எதுவுமே செஞ்சு ஜெயிக்க முடியாது, உன்னால எழும்ப முடியாது, உன்னால சில காரியங்களை முயற்சி செஞ்சால் நீ தோற்று போயிருவ, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, உன்னால எந்த காரியத்தையுமே நேர்த்தியா செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி பலவிதமான பட்ட பெயர்களை சொல்லி உங்களை கூப்பிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்து, உங்க பலவீனங்களை பார்த்து அவங்க ரொம்ப ஏளனமா பார்த்துருக்கலாம். வியாதி பிடிச்சவன், தருத்திரம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பலவீனங்களை பார்த்து உங்களை அப்படி பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க பராக்கிரமசாலி. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சத்துவத்தையும் ஒரு பெரிய பலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னால சில வேலைகளை செய்ய முடியலையே, என்னால சில காரியத்தை சரியா திறன்பட செய்ய முடியலையே, அதுக்கு தேவையான ஞானம் என்னிடத்தில் இல்லையே, அதுக்கு தேவையான திறமைகள் என்னிடத்துல இல்லையே என்று சொல்லி நீங்கள் பலவிதமான குழப்பத்தோடு கூட இருக்கலாம். கிதியோனும் அப்படித்தான் இருந்தார். பயந்து போய், ஒடுங்கி போய், சத்ருடைய கையிலிருந்து இந்த பயிர்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பயந்து போய் இருக்கும் பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தூதனை அனுப்பி சொல்லுகிறார், நீ பயந்தவன் அல்ல, நீ ஓடி ஒளியக்கூடியவன் அல்ல, உன்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும், உன்னால எல்லாவற்றையும் செய்வதற்கேற்ற பலனையும் ஞானத்தையும் நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள சகல விதமான திறமைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். எப்படி கிதியோன் ஒடுங்கி போயிருந்தானோ, பயந்து போயிருந்தானோ, அதே போல நீங்க இருக்கீங்களா? நீங்க கர்த்தர் உங்களை வெளியே வான்னு சொல்றாரு. அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வா, தேவையில்லாத எண்ணங்களை விட்டு வெளியே வா, உன்னால முடியாதுங்கிற நெகட்டிவான தாட்ஸை விட்டு, எதிர்மறையான எண்ணங்களை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே பராக்கிரமம் செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே அவன் காரியங்களை நடப்பிக்கிற தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே ஞானமுள்ள தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே பலமுள்ள தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே சத்ருவின் வல்லமைகளை அழிக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, பயந்து ஒடுங்க வேண்டாம். நீங்க பராக்கிரமசாலி, நீங்க ரொம்ப பயல்வான், நீங்க ஆவிக்குரிய பராக்கிரமசாலி. மாம்சத்துல பராக்கிரமசாலியா இருக்கணும்னா ஜிம்முக்கு போய் நல்ல பாடியை பில்ட் பண்ணணும், உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் சாப்பிடணும். ஃபுட்டு அவங்க சொல்ற ஃபுட்டை தான் நம்ம எடுத்துக்கிடணும், எந்த நேரத்தில் எதை சாப்பிடணுங்கிறாங்களோ அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் இருக்குது. அதே போல இந்த ஆவிக்குரிய காரியத்துல நீங்க பராக்கிரமசாலியா இருக்கணும்னா உங்களுக்குள்ள விசுவாசமும் பரிசுத்த ஆவியானுடைய துணையும் இருந்தால் போதும், நீங்க பராக்கிரமசாலியாய் மாறிவிடுவீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்வானவர்கள் அல்ல, நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையும் கிருபைகளையும் தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். விசுவாசிங்க. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். என்னால நல்ல பாட்டு பாட முடியும், என்னால நல்ல வொர்ஷிப் நடத்த முடியும், என்னால தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் பிரசங்கிக்க முடியும், என்னால நல்லா படித்து நல்ல லெவலுக்கு மேல வர முடியும், பொலிட்டிக்கல்ல ஒரு IAS ஆபீசராவோ, IPS அதிகாரியாகவோ, நல்ல ஒரு டாக்டராகவோ, நல்ல ஒரு ரேங்க்ல நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வர முடியும். பார்த்தீங்களா? நீங்க விண்கலத்துல போயிட்டு சில மாதங்கள் இருந்தவங்க, அங்கிருந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்களா? நான் இன்றைக்கு நிலைத்திருப்பது தேவன் எனக்கு பாராட்டின தயவு, அவருடைய கிருபையினால தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு விண்கலத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதே காலங்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவ்வளவு திறமைகளையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்து, நான் கர்த்தர் என் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார், என் மூலமா தேவன் வெளிப்படுவார், என் மூலமாய் தேவனுடைய நாமம் வெளிப்படும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை
தேவன் உங்கள் மூலமாக செய்வார். நிச்சயமாகவே நீங்க பராக்கிரமசாலி. நிச்சயமாகவே தேவன் உங்களோட கூட இருக்கிறார். நிச்சயமாகவே யூ ஆர் அ பிரில்லியன்ட். நீங்க ரொம்ப ஞானவான், நீங்க திறமையான ஆள், யூ ஆர் அ டேலண்ட் பர்சன் என்பதை இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். விசுவாசிங்க, அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க. நிச்சயமாக அதே போல கர்த்தர் உங்களை மாற்றுவாராங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு திறமையான நாட்களாய், எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஞானம் நிறைந்த நாட்களாய், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கக்கூடிய நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாராங்க. God bless you.